இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு தேவையான 3 யூஸ்ஃபுல் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தோடனே காம்பு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கெட்டு போன பச்சை மிளகா, பழுத்து போன பச்சை மிளகான்னு நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. நல்ல பச்சை மிளகா மட்டும் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே பச்சை மிளகா ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த 2 பொருள் நீங்கள் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாதுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் மிளகாய்த்தூள் அதிகமாக நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணாலே சீக்கிரமாக சின்ன சின்ன உருண்டையாக கட்டிக்கும். அப்போல்லாம் வண்டு புழு பூச்சி எல்லாம் வந்துடுங்க. அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நீங்கள் நினச்சிங்கன்னா மிளகாய்த்தூளில் சால்ட்டு போட்டு கலக்கி வச்சிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரட் வாங்கிட்டு வந்து காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு தண்ணிட்டு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கும். கேரட் தண்ணியெல்லாம் பார்த்துக்கோங்க. கேரட்டோட காம்பு பகுதி கீழ்ப்பகுதியில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you friends.